லாக் பண்ணலாம் கண்டிப்பா உள்ள எல்லா காசும் உங்களுக்கு இல்ல. வணக்கம் நண்பா, வெல்கம் டு உங்கள் சேனல் டிஜே அரினா. இன்னைக்கு வீடியோ என்னன்னா டெபிட் கார்டோ ஏடிஎம் கார்டோ உங்கள்கிட்ட மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பிளாக் பண்றது தான் பார்க்க போறோம். நிறைய பேர் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண தேவையில்லை. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ மற்றவங்க கையில் ஏதாவது கிடைச்சிட்டா 16 டிஜிட் நம்பரு 3 நம்பர் சிசிபி அந்த 2 நம்பர் இருந்தால் கூட போதும், உங்கள் அக்கௌண்ட்ல எல்லா பணத்தையும் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கை பார்க்கணும். இப்போ பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்ல போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவங்களே பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் பேங்க் லீவ் டேஸ் தொலைஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கான வழி தான் இது. 3 வழி இருக்கு, நம்ம அந்த 3 வழியை பார்ப்போம். சரி வாங்க என்னென்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதாவது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க கொடுத்து பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போனீங்கன்னா அதுல வந்து ஏடிஎம் சர்வீஸ் இருக்கும். அந்த ஏடிஎம் சர்வீஸ்ல நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு என்னென்ன கார்டு யூஸ் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன கார்டு பிளாக் ஆயிருக்கு, எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். இப்போ நீங்க கரண்ட்லி யூஸ் பண்ண கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கார்டை வந்து நீங்க பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணிட்டா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணா நீங்க அந்த ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பேங்க்ல போய் கூட அதுக்கப்புறம் கொடுத்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியும், இல்லைன்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்னா இது வந்து பேங்க்னு நம்ம வந்து பர்சனலா ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. எப்படின்னா பேலன்ஸ் என்கொயரிக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பார்த்தோன்னா 567676 அப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோம்னா அவங்க பிளாக் பண்ணி எப்படின்னா பிளாக் ஸ்பேஸ் கொடுத்து உங்க அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், இல்லைன்னா உங்க ஏடிஎம் கார்டு மிஸ் ஆனதுல அந்த ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அது மூலமா நம்ம தெரிஞ்சிடும் இந்த நம்ம கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இடத்துல நமக்கே தெரிஞ்சிடும். இது மாதிரி எஸ்எம்எஸ் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். சரி எஸ்எம்எஸ் மூலமா உங்களுக்கு அந்த நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா போன் கால் மூலமா பண்றது. இப்போ போன் கால் மூலம்னா பேங்கோட அபிஷியல் வெப்சைட் போயிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பேங்க் இருக்கிற டைம்ல மட்டும் இல்ல, எல்லா டைம்லயுமே இந்த இது இருக்கும். அதுல போய் பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் போடுங்க. நிறைய ஃபேக் வெப்சைட்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு டெடிகேட்டட் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அது வந்து பேங்கோட மொபைல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க கால் பண்ணீங்கனாலே அவங்களே சர்வீஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க இப்ப உங்களோட உங்க நேம், உங்க கார்டு டீடைல்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடனே பிளாக் ஆயிடும். நீங்க கண்டிப்பா முதல்ல வந்து நீங்க அந்த ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ண பாருங்க, மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க என்ன பிளாக் பண்ணலாம் கண்டிப்பா உள்ள எல்லா காசும் உங்களுக்கு இல்லை. அவ்வளவுதான் நண்பா, இது ஒரு நல்ல வீடியோ நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணு தெரியாம இருப்பாங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு டிஜே கைஸ் பாய்.